வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொருட்கருணையினர். ஒரு ஜோதிடத்தில் தசாபுத்தி என்பது மிக மிக முக்கியமானது. ஒருவர் என்ன நட்சத்திரத்தில் பிறக்கிறாரோ அதுதான் அவருடைய முதல் ஆரம்ப தசாவை தீர்மானம் செய்யும். உதாரணமாக ஒருவர் அஸ்வினி மகம் மூலத்தில் பிறந்துட்டார் அப்படின்னா அவருக்கு வாழ்க்கை கேது தசையில் ஆரம்பிக்கும். அடுத்ததாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூரம், பூரம், பூராடம் மற்றும் நமது அபபரணியில் அது பிறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனோட தசை ஆரம்பிக்கும். இல்லை ஒருவர் கிருத்திகை, உத்திரம், உத்திராடத்தில் பிறந்துட்டார் அப்படின்னா சூரியனோட தசா புத்தியில் அவர் வாழ்க்கை துவங்கும். அப்போது அடுத்ததாக இருக்கக்கூடியது ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணத்தில் பிறந்தால் அவர் வாழ்க்கை துவக்கம் அந்த ஹஸ்த நட்சத்திரத்துக்கெல்லாம் சந்திரனோட திசையில் தான் துவங்கும். ஏன்னா அது சந்திரனால் ஆளப்படக்கூடிய நட்சத்திரங்கள். அதற்கடுத்ததாக இருக்கக்கூடியவர்கள் மிருகசீஷம், சித்திரை, அவிட்டத்தில் பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் பிறந்ததும் வரக்கூடிய தசாபுத்தின்றது செவ்வாய் தசை. அடுத்ததாக இருக்கக்கூடியது என்ன, திருவாதிரை, நமது சுவாதி, சதயம் 3 பேருக்கும் ஆரம்பிக்கக்கூடிய தசாபுத்தி என்ன, அவங்களுக்கு எடுத்த உடனே வரக்கூடிய தசா என்பது ராகு தசையாகத்தான் இருக்கும். எனினும் அடுத்ததாக திருப்பி வரும் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி 3 பேருக்குமே குரு தசையில் தான் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். மற்றொன்று நமக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான பூசம், அனுஷம் மற்றும் உத்திரட்டாதி சனீஸ்வரரோட தசாபுத்தி தான் பிறக்கும் பொழுது. இதே புதனோடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஆயுள்யம், கேட்டை, ரேவத்தியில் பிறந்துட்டா ஆரம்பிக்கக்கூடிய தசை புதன் தசை அப்படின்னு எடுத்துக்கணும். தசாபுத்தி சிஸ்டத்துக்கு பேர் விம்சோத்திரி அப்படின்னு பேர். அது என்ன விம்சோத்திரி அப்படின்னா 120 ஆண்டு காலங்கள் அப்படின்றது தான் விம்சோத்திரி தசா சிஸ்டம் அப்படின்னு. ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுள் 120 ஆண்டு அப்படின்னு வச்சுக்கிறாங்க. கேத்து தசைக்கு காலம் 7 ஆண்டுகள், செவ்வாய் தசைக்கு காலம் 7 ஆண்டுகள், அதே போல் சூரிய தசைனா 6 ஆண்டுகள், ராகு தசைன்னா 18 வருஷம், சுக்கிரன்னா 20 வருஷம், அதே நம்ம சனீஸ்வரனுக்கு 19 வருஷம், திருப்பியும் நாம் புதன் தசை என்று வந்துவிட்டால் 17 வருஷங்கள், அதே குரு தசை என்றால் 16 வருடங்கள் என்றெல்லாம் இந்த தசா சிஸ்டத்தை கிளாசிஃபை பண்ணுறாங்க. செவ்வாய்க்கும் கேத்துக்கும் தான் 7 வரும், சந்திரன்னா 10 வருஷம் வரும். இதை டோட்டலாக ஆட் பண்ணால் 120 இயர்ஸ் அப்படின்னு வரும். அப்போது உதாரணமாக ஒருவர் எடுத்துக்கோங்க, கிருத்திகை நட்சத்திரம், அவர் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போமே. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்துக்கு 3ஆம் பாதத்திலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு வச்சுப்போம். இந்த 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்காருன்னா அது எங்கே இருக்கும் அப்படின்னா ரிஷபராசியில் இருக்கும். ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, 3ஆம் பாதமா, ஆமாம், வந்துட்டா அவருக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை கொடுக்குறாங்க. அவரோட வாழ்க்கையில் சூரிய தசை எத்தனை வருஷம் இருக்கும், டோட்டல் 6 இயர்ஸ் இருக்காது. அந்த 1.5 இயர்ஸ் ப்ளஸ் 1.5 இயர்ஸ் அந்த 3ஆம் பாதத்திலேருந்து எத்தனை வருஷம் இருக்கும். ஏன்னா 4 பதங்களுக்கும் சேர்ந்து தான் சூரிய தசை 6 வருடங்கள். அப்போது ஒருத்தருக்கு முழுமையாக எப்போ ஒவ்வொரு தசையும் இருக்கும் அப்படின்னா ஒருத்தருக்கு சொல்கிறேனே, இப்போ குரு விசாக நட்சத்திரத்தில் ஒருவர் பிறக்கிறார். இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருப்பவர் கடைசி பாதத்தில் பிறக்கிறார். கடைசி பாதம் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் விசாக நட்சத்திரம் ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம். அந்த கடைசி பாதம் என்று சொல்லக்கூடியது நமது விருட்சிகத்தில் இருக்கும். அவருக்கு என்ன ஆயிருக்கும், குருதசன் என்பது டோட்டல் இயர்ஸ் 16 வருடங்கள். கடைசி பாதம்னா அந்த கடைசி 4 இயர்ஸ் மட்டும் அவருக்கு குருதசன் நடக்கும் பிறந்த உடனே. ஒருவர் உதாரணமாக 2020 பிறக்கிறாரு. அவர் பிறக்கும்போது விசாக நட்சத்திரம். அப்போது விசாக நட்சத்திரம் கடைசி பாதம். அப்போ 2024 மோஸ்ட் ப்ராபப்ளி அவருக்கு அதுக்கு மேலே என்ன வந்துடும், உங்களுக்கு குருவிற்கு அடுத்த நட்சத்திரமான சனி தசை ஆரம்பித்து விடும். அப்புறம் சனி தசை அதோட டோட்டல் இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணும். அது எத்தனை வருஷம் இருக்குது சனி தசை, நான் சொன்னது போல் 19. அந்த 19ஐயும் கம்ப்ளீட் பண்ணும். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த திசை வரும். சரி, இந்த தசா சிஸ்டம் எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, வருஷம் நம்ம டிவியில் பார்க்குறது எல்லாமே கோச்சார பலன்கள் அப்படின்னு வரும். உங்கள் ராசிக்கு குரு வந்துட்டார், அப்போ ஜென்ம குரு. உங்கள் ராசிக்கு 2ல் குரு இருக்கார், அப்போ அது பணம் தரப்போகிற குரு. உங்கள் ராசிக்கு 2ல் சனீஸ்வரர் சென்று கொண்டிருக்கிறார். இதெல்லாம் கோச்சார பலன்கள் அப்படின்வாங்க, டிரான்சிட் அப்படின்வாங்க.
இந்த டிரான்சிட் என்று சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே நிரந்தர பலன் கிடையாது. ஒரு ஊறுகா போல் லைஃப்பில் அது நிஜமாக முழுமையான பலனை தராது. உங்கள் தசாபுத்தி மட்டுமே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வெல்லப் போகிறீர்களா வீழ்ச்சி அடையப் போகிறீர்களான்றத அந்த குறிப்பிட்ட ஆண்டு காலம் தீர்மானிக்கும். உங்கள் ஜாதகத்திலே அந்த தசாநாதன், உதாரணமாக சொல்கிறேனே, ஒருவருக்கு மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். மேஷ லக்னம் என்று வைத்துக்கொண்டால் 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனத்திற்கு, 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசுக்கும் 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனத்திற்கும் அதிபதி குரு. எனினும் அவர் 3ஆம் வீட்டிலே இருக்கிறார். 3ஆம் வீடு என்பது பேச்சு ஆற்றலை குறிக்கக்கூடியது, எழுத்து திறமையை குறிக்கக்கூடியது, அதெல்லாம் குறிக்கக்கூடியது, நெய்பர்ஸை குறிக்கக்கூடியது, ஷார்ட் டேர்ம் ட்ராவலை குறிக்கக்கூடியது. அப்போ அந்த குரு என்ன செய்வார்? அந்த வீட்டின் செயல்பாடுகளை அதிகமாக செய்ய துவங்குவார். ஒரு கிரகம் தான் எந்த வீட்டில் இருக்கிறதோ அதன் தசாபுத்தி காலங்கள் நடக்கும்போது அந்த செயலை தூண்டிவிட துவங்கும். உதாரணமாக ஒருத்தருக்கு நம்ம இப்படி எடுத்துப்போம். தனுசு லக்னம், 5ல் சந்திரன் இருக்கிறார், மேஷத்தில், மேஷ ராசி. அவருக்கு அந்த சந்திர தசை ஆரம்பிக்கும் போது அவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில், ஏன்னா உணவு, சந்திரன்னா உணவு, குக்கிங், அந்த தொகையில் அவரை தள்ளிவிட முயற்சி பண்ணிடுச்சு. 5ஆம் இடம் என்பது காதல், 5ஆம் இடம் என்பது சிந்தனை. சந்திரன் அம்மாவையும் குறிக்கும். அப்போ அவருக்கு அம்மாவை பற்றின ஒரு சிந்தனைகள் அதெல்லாம் அதிகமாக துவங்கிருச்சு. இதே ஒரு கற்பனைக்கு சொல்லுவோம். ராகு 4ல் இருக்குது. ராகு 4ல் இருக்குது. தனுசு லக்னம் 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது. ஒருவருக்கு ராகு தசை நடக்குது. ராகு 4ஆம் இடம் என்பது அம்மாவை குறிக்கும். 4ஆம் இடம் என்பது வாகனத்தை குறிக்கும். 4ஆம் இடத்தின் 4ஆம் இடம்தான் 7ஆம் இடம். அப்போது அந்த 4ஆம் இடத்திற்குரிய செயல்களை என்ன சொல்லலாம்? ராகுன்னு சொன்னால் ஃபாரினுக்கு போய் ஒரு வீடு வாங்கணும்னு ஒரு அமைப்பு ஏற்படலாம். 4ஆம் இடத்திலே ராகு இருக்கிறது. ஒரு முதியவர்னால் அவருக்கு ஹார்ட்டில் 4ஆம் இடம் இதயத்தை குறிக்கும். அங்கே ஏதேனும் மருத்துவம் சார் உதவிகள், ஒரு கார்டியோ ஏதோ ஒன்று தேவைப்படலாம். அது எது குறிக்கும்னா அந்த தசாபுத்திக்குரிய வீட்டின் வேலையை அது ஏதோ ஒரு விதத்தில் செஞ்சிடும். ஒருவருக்கு 12லே சனீஸ்வரர் இருக்கிறார். சனீஸ்வரர் 12லே இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் மரண காரண ஸ்தானம்னு பேர். சனீஸ்வரன் லக்னத்தில் தான் இருக்க விரும்புவார். எனினும் ஒருவருக்கு 12லே சனீஸ்வரர் இருக்கிறார். உடனே சனீஸ்வரர் கெட்டது செஞ்சிடுவார்னு நம்ம சொல்லக்கூடாது. அதே தனுசு லக்னம் 12 விருட்சகத்தில் சனீஸ்வரர் இருக்கிறார். எனினும் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்திலே இது செவ்வாய் இருக்கிறார். அப்போ அது ஒரு பரிவர்த்தனை. செவ்வாயும் சனீஸ்வரனும் பரிவர்த்தனை. அப்போ அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு திடீர் என சனி தசையிலே ஒரு வெளிநாட்டு வாய்ப்பு வந்து விடுகிறது. வெளிநாட்டிற்கு செல்கிறார். பெயரும் புகழும் வாங்கி விடுகிறார். மிக பெரும் நிலச்சேர்க்கை ஏற்பட்டு விடுகிறது. ஊர்லேயே பணக்காரராக மாறிடுறார். ஆனால் 12ல் சனீஸ்வரன் இருந்து 2ல் செவ்வாய் இருந்து அது ஒரு பெண் ஜாதகமாக இருந்து பரிவர்த்தனை இல்லை என்று சொல்லிவிட்டால் சற்று சிக்கல் தான். அது பேர் விஷயோகம் அப்படின்னு பேர். அப்போ தசாபுத்தியோடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த காலத்தில் நிறைய ஆப் வந்தாச்சு. திடீர்னு இப்போ போடுறோம். உதாரணமாக எடுத்த உடனே ஒருத்தருக்கு சூரிய தசையில் எங்கே துவங்கும்னா, சூரியனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இது நட்சத்திரங்களுக்கு ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்னு உண்டு. எடுத்தோடனே கேதுவின் நட்சத்திரம் வரும், பிறகு சுக்கிரனின் நட்சத்திரம் வரும், பிறகு சூரியனின் நட்சத்திரம் வரும், பிறகு சந்திரனின் நட்சத்திரம் வரும், பிறகு நமக்கு செவ்வாயின் நட்சத்திரம், அதற்கு பிறகு ராகுவின் நட்சத்திரம், அதற்கு பிறகு குருவின் நட்சத்திரம், அதற்கு பிறகு சனீஸ்வரன், அதற்கு பிறகு புதன். அப்படின்ற அந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் தான் நட்சத்திர கூட்டங்கள் இருக்கும். உதாரணமாக அஸ்வினி மகம் மூலம்னா நான் ஏற்கனவே சொன்னதைப் போல கேதுவின் நட்சத்திரம். அப்போது சூரியனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன? சுக்கிரன். அப்போ எடுத்த உடனே எப்படி அந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் சூரியனுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தா சந்திரன். எடுத்த உடனே சூரிய தசை சூரிய புத்தின்னு ஒன்று வரும். அதற்கப்புறம் சூரிய தசை சந்திர புத்தி அப்படின்னு ஒன்று வரும். சந்திரனுக்கு அப்புறம் யார் இருக்கா? செவ்வாய் இருக்கார். சூரிய தசை செவ்வாய் புத்தின்னு வரும். செவ்வாய் நட்சத்திரத்துக்கு அடுத்ததாக யார் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு ராகு இருக்கும். சூரிய தசை ராகு புத்தின்னு வரும். இது அப்படியே அந்த சைக்கிள் கம்ப்ளீட் ஆகி கடைசியில் அந்த அந்த ஒரு பர்டிகுலர் தசை முடியும் போது சூரிய தசை
என்ன புத்தின்னு வரும்? சுக்கிர புத்தின்னு வரும். ஏன்னா சுக்கிர நட்சத்திரம் முன்னாடி இருக்குன்னு. இது தசாபுத்தியை பற்றி சற்று ஒரு சிறிய அறிமுகப்படலம் தான். மேலும் பேசுவோம். சிவசிவன்.